ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். இன்னைக்கு சித்திரை 1. ஸோ நான் ப்ராமிஸ் பண்ணபடி நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு கிளாஸஸ்க்கு உண்டான பேசிக்ஸ் வீடியோஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்துக்கும் பேஸ் ஆனால் எல்லாத்துக்கும் ஹெட் இதுதான். ஸோ ஒரு சம் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்கன்னா அதோட ஐடியாலஜி வச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே போதும், ஒரு ஃபார்மேட்டுக்கு வந்துடும். அந்த ஃபார்மேட்டை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு டாபிக் இல்லை, எல்லா டாபிக்கும் சேர்த்து தான். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனோட பேசிக் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் மாஸ் ரூல். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூலை எப்படி எந்த மாதிரி அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம காட்ட போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 98% ஆஃப் த வியூவர்ஸ் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேனலோட டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும், இல்லை இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு போர்ட் மாஸ் ரூல் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் இது ஒரு 3 பார்ட் இல்லை 4 பார்ட்டாக நான் உங்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். ஸோ இம்பார்ட்டன்ட், இன்னைக்கு போர்ட் மாஸ் ரூல் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ், மைனட் இன்ஃபர்மேஷன்ஸ் முதற்கொண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் சிம்பிளிஃபிகேஷனில் டானாக மாறிடலாம். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கலரை மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஷின். ஸோ 20 மைனஸ் 5 இன்ட்டு 2, இது என்னப்பா ஆன்சர்? ஓகேங்களா? ஸோ 1 2 3. ஓகேங்களா? ரைட். இப்போ ஆன்சர் வந்து உங்களுக்கு 30ன்னு வந்துச்சுன்னா இந்த கரெக்டான இந்த வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. இது உங்களுக்கான வீடியோ. ஒருவேளை உங்களுக்கு 10ன்னு ஆன்சர் வந்துச்சு அப்படின்னா இது ரைட் ஆன்சர். ரைட். உங்களை டெவலப் பண்ணிக்கிறது, உங்களை கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கும் நீங்க இந்த வீடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ போர்ட் மாஸ் ரூல் அப்படின்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக போர்ட் மாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆனால் பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வி போர்ட் மாஸ் ரூல் அப்படின்றது என்னன்னா, நம்ம சால்வ் பண்ணுறதுக்கான ப்ரியாரிட்டி லிஸ்ட். ஓகேங்களா? அது என்னன்றது இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வி பி ஓ டி எம் ஏ எஸ். ஸோ வி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினிக்குலம். பி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட். ஓ அப்படின்றது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? ஆஃப்னு நினைச்சீங்க. ஆனால் அது ஆஃப் கிடையாது, ஆர்டர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நினைச்சீங்க? டிவிஷன். ஸோ டிஐவிஎஸ்ஐஓஎல், டிவிஷன். நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடிஷன். நெக்ஸ்ட் சப்ராக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆர்டர் அப்படின்றது என்னன்னு இங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆர்டர் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைட். ஸோ எக்ஸ் ஸ்கொயரு, ரூட் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் கியூபு, ரூட் ஆஃப், அதாவது கியூப் ரூட் ஆஃப் எக்ஸ், இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது ஆர்டர்ல வரும். ஓகேங்களா? ஸோ பவர்ல வந்துச்சு அப்படின்னா ஆர்டர். அதுக்கப்புறம் ஆஃப் இஸ் நாட் இன் உண்மை. ஸோ ஆஃப் அப்படின்றது போர்ட் மாஸ்ல கிடையாது. ஆனா நமக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஆஃப்னா என்ன? மல்டிப்ளிகேஷன் தான். ஆனா எப்ப பண்ணணும்? பட் சால்வ் before division and
மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ ஆஃப் அப்படின்றது மல்டிப்ளிகேஷன் தான். அந்த மல்டிப்ளிகேஷன் சிம்பிள்ஸ் மல்டிபிள் பண்ற மாதிரி தான் வரும். ஆனா டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் முன்னாடி எதை நம்ம பண்ணணும்? ஓகேங்களா? அதோட ப்ரியாரிட்டி லிஸ்ட் உங்களுக்கு இப்போ நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து வினிக்குலம். ஓகேங்களா? ரெண்டாவது பார்ட்டு ரெண்டாவது பிராக்கெட்ஸ். அதுக்கப்புறம் மூணாவது எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர். அப்போ நீங்கள் அடுத்த ஆவல்னு எதிர்பார்த்த ஆஃப். அதுக்கப்புறம் அஞ்சாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஓகேங்களா? இது எப்படி பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்ல தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். லெஃப்ட்ல டிவிஷன் வந்துட்டு ரைட்ல மல்டிப்ளிகேஷன் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு போகணும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் டு ரைட் ஃபோக்கஸில் தான் நீங்கள் போகணும். ரைட்? இப்போ நம்ம ரைட்லேருந்து லெஃப்ட் வந்தோம்னா நமக்கு மிஸ் ஆகிடும். அதனால லெஃப்ட்ல இருந்து தான் நம்ம இப்போ வந்து எப்படின்னா 15 டிவைடட் பை 5னா இப்படி தான் போகணும். 15/5. சிலர் யோசிச்சிருப்பீங்க 5/15 போடலாமா அப்படி டிவைடு. இப்படி கிடையாது. ஓகேங்களா? இதுதான் கரெக்ட். இதனால தான் நான் லெஃப்ட் டு ரைட்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? 6th என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா addition and subtraction. ஸோ இதுவுமே லெஃப்ட் டு. இப்போ 15 - 20 அப்படின்னா நீங்கள் ரைட் டு லெஃப்ட் வந்தால் +5 வரும். அதுவே லெஃப்ட் டு ரைட் வந்தால் -5 வரும். ஸோ அப்போ இது தப்பு, இது ரைட்டு. இதைத்தான் அங்கே லெஃப்ட் டு ரைட்னு உங்களுக்கு நான் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ வாங்க சம்ம சால்வ் பண்ண போகலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க? நான் எழுதுனாதான் உங்களுக்கு தெரியும். ஸோ 10 + 2 × 5 which is equal to என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதில் போர்ட் மாஸ் ரூல் படி இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணணும், இதை செகண்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 2 × 5 10. அப்போ 10 + 10 which is equal to 20. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஷின் நம்பர் 2க்கு போகும். ஓகேங்களா? இப்போ இது கொஞ்சம் அப்டேட்டட் லெவல். ஸோ 100 டிவைடட் பை 5 ஆஃப் 2. ஓகேங்களா? இப்போ நீங்க அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல போர்ட் மாஸ் ரூல் படியே அப்படியே போட்டீங்கன்னா என்ன ஆகும்? 5 × 2 100 டிவைடட் பை 5 × 2 அப்படின்றப்ப 100/5 which is equal to 20 × 2 அப்படின்றது. அதாவது நான் இங்க ராங் மெத்தட்னே போடுறேன். ஓகேங்களா? 100 டிவைடட் பை 5 × 2ன்னு போட்டீங்கன்னா 20 × 2 which is equal to 40. இது கம்ப்ளீட்லி ராங். ரைட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ராங். ராங்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? தப்பு. ஓகேங்களா? அவர் அடுத்த படமும் வேற லெவலில் ஹிட் கொடுத்துட்டாரு. லீடர் படம் பாருங்கப்பா, நல்லா இருக்கு. ரைட்? ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு தான் நீங்க ப்ரியாரிட்டி கொடுக்கணும், இதுக்கு ரெண்டாவது ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? அப்போ என்ன வரும்? 100 டிவைடட் பை 10 which is equal to 10. இதுதான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்கு போகலாம். இப்போ தேர்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 10 + 5 × 2. ஓகேவா? ஸோ 10 + 5 × 2 என்ன வரும்? பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை செகண்ட் முடிக்கணும். அப்போ 15 × 2 which is equal to 30. அப்போ இதுதான் ரைட் ஆன்சர். இது இங்க ரைட் ஆன்சர், இது இங்க ரைட் ஆன்சர், இது ராங். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டினுக்கு போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்றாங்க அப்படின்னா 2³ + 3 × 4. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஆர்டர், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்டு. அப்ப 8 +
3 into 4 அது என்ன வரும் 8 plus 8 plus 12 which is equal to 20. அப்ப இதுதான் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5க்கு போகலாம். ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 5 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாலியான கொஸ்டின் தான். ஸோ 50 minus 10 into 2 plus 20 divided by 5. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் இது செகண்ட் ப்ரியாரிட்டி, இது தேர்டு ப்ரியாரிட்டி, இது ஃபோர்த்து ப்ரியாரிட்டி. ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் டு ரைட்டு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும், மிஸ் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ என்ன வரும், டிவைட் 20 டிவைட் பை 5 எவ்வளோ வரும் 4. நெக்ஸ்ட் 10 into 2 20 minus 50 minus 20 plus 4 54 minus 24 34 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு சேலஞ்ச் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டினை நீங்க என்ன பண்றீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு இந்த சம்ம as soon as சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா. கொஸ்டினுக்கு போலாமா. ஸோ 60 divided by 3 of 5 plus 2 square ஈஸியாக கொடுப்பேன்னு நினச்சிங்களா? ஈஸியாக தாங்க கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ 5 செகண்ட் டைம் தரேன். 5 4 3 2 1 டைம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆஃப் செகண்டு, அதுக்கப்புறம் டிவிஷன் தேர்டு, அதுக்கப்புறம் அடிஷன் ஃபோர்த்து. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இங்கே என்ன வரும் 2 ஸ்கொயர் அப்போ 4 ரைட். ஸோ 2 ஸ்கொயர் 4 அப்போ ப்ளஸ்ஸு. அடுத்தது டிவிஷன் பண்ணிட்டு 20 ஆஃப் 5னா 104 வந்துடும், தப்பாயிடும். ஸோ அடுத்து செகண்டு 3 ஆஃப் 5 அப்படின்றப்ப என்ன வரும் 15. அதுக்கப்புறம் 60 டிவைட் பை 15 எவ்வளோ, இப்படிதான் நீங்க பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ 60 அப்போ 1/4 plus 4 which is equal to 60. 4 into 4 plus 1 16/4 அப்போ 4 அப்படின்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 1 டைம் இது 4 டைம் 4 plus 4 which is equal to 8. 16 plus 1 17/4. ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி தப்பாச்சுன்னே தெரில அப்படின்ற ஒரு ரியாக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருந்திருக்கலாம். இனிமே அது வராதுன்னு நான் நம்புறேன். ஓகேங்களா. ஸோ வழக்கம் போல இப்போ நம்ம எக்ஸாமில் கேட்கக்கூடிய லெவலுக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸ் லெவல் கொஸ்டின்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 120 டிவைடட் பை 4 into 3 plus ஆஃப் இருக்கான்னு செக் பண்ணிட்டே இருக்காதீங்க, வரும்போது உங்களுக்கு வரும். ஓகேங்களா. ஸோ 120 டிவைட் பை 4 இதில் என்ன இருக்கு, இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதை செகண்ட் பண்ணிடுவீங்க, இதை தேர்ட் பண்ணிடுவீங்க, இது ஃபோர்த், இது ஃபிஃப்த், அடிச்சு நொறுக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஸோ 120 டிவைட் பை 4 என்ன வரும், ஸோ 5 ஸ்கொயர் என்ன வரும் 25 மைனஸ் 10. ஓகேங்களா. பிளஸ் 3 மல்டிப்ளை பை 4 டிவிஷனு 120. இப்போ 120 டிவைடட் பை 4 எவ்வளோ 30 into 3 plus 25 minus 10 is equal to என்னன்னு கொஸ்டின். ஓகேங்களா. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 30 into 3 எவ்வளோ 90 plus 25 minus 10 is equal to என்ன. ஸோ 90 plus 25 எவ்வளோ 115. 115 minus 10 105 தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ கொஷின் 2 என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. ஸோ 200 minus 50 divided by 5 of 4 plus 6 multiplication of 3 அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. இப்போ இதில் ப்ரியாரிட்டி எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தான் இருக்குது, ஆர்டர் இல்லை. அப்போ ஆஃப் தான் ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த்து, ஃபிஃப்த். ஓகேவா. 5 of 4 அப்படின்றப்ப என்ன வரும் 50 டிவைடட் பை 20 ப்ளஸ் 6 into 3
மைனஸ் 200 ஈக்குவல் டு என்ன? ஓகேங்களா, ஈஸி தானேன்னு அசால்ட்டாக விட்டிங்கன்னா வாரி துண்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ 50/20 விச் இஸ் ஈக்குவல் டு 2.5 ப்ளஸ் 6 இன்ட்டு 3 எவ்வளோ? 18. ஸோ 200 ப்ளஸ் 18 218. அப்புறம் அதுலேருந்து 2.5 எப்படி மைனஸ் பண்ணுவீங்க? முதல்ல 2 மைனஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் 0.5 மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ 218லேருந்து 2 மைனஸ் பண்ணால் 216. அப்போ 0.5னா 21. இருங்கப்பா, எரேசர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, பண்ணிக்கலாம். ஸோ 215.5 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். 96 டிவைடட் பை 8 ஆஃப் 3 plus 18 divided by 3 into 2 minus 5 is equal to வாட்னு கேட்குறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன வரும்? இதுதான் ப்ரியாரிட்டி. டிவிஷனில் இது செகண்ட் ப்ரியாரிட்டி, இதையும் செகண்ட் ப்ரியாரிட்டி. மல்டிப்ளிகேஷனில் இது தேர்டு ப்ரியாரிட்டி. அதுக்கப்புறம் அடிஷனில் ஃபோர்த்து ப்ரியாரிட்டி, இதில் ஃபிஃப்த்து ப்ரியாரிட்டி. ஃபர்ஸ்ட் என்ன வரும்? 8 into 3, ரைட்? ஸோ அப்போ 24. அப்போ 96 divided by 24 plus 18 divided by 3 into 2 minus 5 is equal to what? So 24 96 எத்தனை டைம் வரும்? 4 times. எப்படி போட்டோன்னா 25 into 4 எவ்வளோ வரும்? 100. 100ல் ஒன்லி ஒன்று போச்சுன்னா 4 போச்சுன்னா 96. அப்படியே கண்டுபிடிச்சிக்கலாம். 24 into 4ன்றப்ப 20 into 4 80, 4 into 4 16. அப்போ 80 plus 16 96 அப்படின்னு கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ 4 plus 18/3 அப்படின்றப்ப என்ன வரும்? 6 into 2 minus 5. ஓகேங்களா, இப்போ மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் 4 plus 12 minus 5. ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றதுனால ரொம்ப சிம்பிளாக கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ 16 minus 5 11. அதுதான்ப்பா ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க? நான் தான் இந்த கொஸ்டின் சொல்லலையே. ஸோ நாலாவது கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ 50 minus 10 into 2 plus 80 divided by 4 of 5 plus 3 square is equal to என்ன? ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் ஃபுல்லாக முடிச்சிடணும். 50 minus 30 என்ன வரும்? ஸோ 20 plus 80 divided by 4ன்னு அப்படி 20 போட்டதுக்கு துடிக்கும். ஆனால் 4 of 5 இருக்குன்றதை நம்ம கவனிக்க மாட்டோம். நமக்கு அந்த செலக்டிவ் அம்னீசியா மாதிரி 4க்கு அப்புறம் இருக்கிற ஆஃப் 5 தெரியாது. ஏன்னா நம்ம எக்ஸாம் எழுதிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ரைட்? 4 of 5 அப்படின்றப்ப என்ன வரும்? 80 divided by 20. ஸோ 80 divided by 20 plus சாரி முன்னாடி 3 square is equal to 9. ஓகேங்களா, ஸோ 3 square is equal to 9. 20 plus 80 divided by 20 அப்படின்றப்ப 4 time plus 9. 20 plus 4 plus 9 which is equal to 20. 10 into 2 என்னப்பா வரும்? ரப்பர் வச்சு அவங்க ரப்பர் வச்சு. ஸோ 20 அப்படின்னா 30 வரும், இங்கேயும் 30 வரும், ஸோ இங்கே 30 வரும். ஓகேங்களா, 30 plus 4 34, 34 plus 9 43. ஓகேங்களா, ஸோ 43 ஆன்சர், ரைட்? ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. 150 minus 30 into 2 plus 60 divided by 3 of 4
ப்ளஸ் 2 கியூப் இன்ட்டு 5 இஸ் ஈக்குவல் பார்த்து சேனல் லோகோ மேலே அடிச்சிடப்போ ரைட். ஸோ 2 கியூப் இன்ட்டு 5. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 கியூபுக்கு ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இது இல்லை, ஆர்டர் முடிச்சாச்சு, அதுக்கு ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் தான் ஆர்டர், அது முடிச்சாச்சு, அதுக்கப்புறம் ஆஃபு, அதுக்கப்புறம் டிவிஷன், அதுக்கப்புறம் 4, இங்கே ஒரு 4, அதுக்கப்புறம் அடிஷன், இங்கே 5, இங்கேயும் 5, அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் 6. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் 2 கியூப், அப்போ 150 minus 30 into 2 plus 60 divided by 3. இப்போ கூட 60 divided by 3ன்றது 20 போட்டுடலான்னு மனசு துடிக்கும், ஆனால் பண்ணக்கூடாது. 8 into 5 என்ன? இப்போ நமக்கு ஓரளவுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த 3 4s are 12. அப்போ 60 divided by 12 plus 8 into 5. இங்கே என்ன இருக்கு? 150 minus 60 plus இங்கேயும் மைனஸ் 60யும் ப்ளஸ் 60யும் கேன்சல் பண்ணிடலான்னு மனசு துடிக்கும், ஆனால் இங்கே ஆப் வச்சுருக்கான் 1 டைம், இங்கே 5 டைம்ஸ். ஓகேங்களா? இப்போ 150 minus 60 plus 5 plus 40. ஓகேங்களா? ஸோ 150லேருந்து 60 போயிடுச்சு, ஃபஸ்ட்டு 45, 195. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 195 minus 60 which is equal to 135 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒரு வழியாக போர்ட்மாஸோட பேசிக் ரூல் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோவுக்கு வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் போர்ட்மாஸ் ரூல் எப்படி சால்வ் பண்ண போகிறோம், எந்த மாதிரி அப்ரோச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு விபிஓடி எம்ஏஎஸ் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இனிமே சிம்பிளிஃபிகேஷன்ஸ் அடுத்து வர 2-3 வீடியோவையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு மிஸ்டேக் கூட உங்களுக்கு வராது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் கேரண்டி தரேன். ரைட்? ஸோ ஒரு வழியாக நம்ம போர்ட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு வீடியோவை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இது வெறும் ஸ்டார்டிங் மட்டும்தான். போர்ட்மாஸ் ரூலில் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ போர்ட்மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு போர்ட்மாஸில் என்னென்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர்ஸில் ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் இதெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அடிஷன் சப்ராக்ஷனில் எல்லாம் எனக்கு தெரியுமே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராக்ஷனில் அடிஷன் சப்ராக்ஷன், டெசிமல் பாயிண்ட்ல அடிஷன் சப்ராக்ஷன், ஸ்கொயர்ஸில் அடிஷன் சப்ராக்ஷன்ஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே ரூட்ல அடிஷன் சப்ராக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் என்டையராக உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 வீடியோக்குள்ள போர்ட்மாஸ் ரூலை கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்காத மாதிரி டைரக்டிவாக உங்களுக்கு நான் கொண்டு போகிறதுக்கு பார்க்குறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீடியோஸ் எப்படி கொண்டு போகலான்ற சஜஷன்ஸ் ரொம்பவும் உற்சாகமாக வரவேற்கப்படுகிறது. ரைட்? ஸோ உங்களுக்கு என்ன டாபிக் வேணும் அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் அடுத்தடுத்த டாபிக்ல அதை நான் ரொம்ப கவனமா எடுத்துட்டு போவேன். ஸோ நீங்க என்ன தேவையோ அதை நீங்க கமெண்ட்ல போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 98% ஆஃப் த வியூவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த 98% ஆஃப் த வியூவர்ஸும் சப்ஸ்கிரைப் பண்ணா சேனல் அப்படியே கிராக்குக்கு மேலே இருக்கிற ராக்கெட் மாதிரி பறக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணீங்கன்னா சேனலோட க்ரோத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ வரும் வரை அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் சொல்லிக்கிறேன். ஸோ போர்ட்மாஸ் ரூல் தான் எல்லாத்துக்கும் ரொம்ப பேசிக்ஸ், அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து அப்படியே என்ன சார் குவான்ட்ஸ் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்லைப்பா, குவான்ட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரீசனிங், சயின்ஸு, ஜிகே எல்லா டாப்பிக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றா நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒரே நாள் 5 வீடியோலாம் கொண்டு வர முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எக்ஸாம் கிராக் தமிழ்.